Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம crochetல ear saver எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மாஸ்க் போடும்போது காது வலிக்காம இருக்க போடுறது. அதுக்கு acrylic yarn, அப்புறம் நான் வந்து 3 mm crochet hook எடுத்துர்க்கேன். முதல் வந்து slip knot போட்டுக்குவோம். நமக்கு எந்த மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி ஒரு slip knot போட்டுட்டு இந்த மாடலுக்கு ஃபர்ஸ்ட் 3 செயின் போட போறோம். பேசிக்கான செயின் தான். 1 2 3 செயின் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு டபுள் crochet. ஹூக்ல இருந்து மூணாவது செயின். அதாவது ஸ்லிப் நாட்ல இருந்து நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் செயின்ல ஒரு டபுள் crochet. சோ அந்த செயின் வழியா yarn over drop 2 மறுபடியும் yarn over drop 2. சோ ஒரு டபுள் crochet போட்டாச்சு. இப்போ இந்த செயினுக்கும் டபுள் crochetக்கும் நடுவுல இருக்கிற ஹோல்ஸ்ல தான் நம்ம இப்போ சிங்கிள் crochet போட போறோம். நீங்க இந்த செயின் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த சென்டர் இதுல தான் நம்ம போட போறோம். சென்டர் ஸ்பேஸ்ல. இந்த செயினுக்கும் டபுள் crochetக்கும் நடுவுல இருக்க சென்டர் ஸ்பேஸ்ல. முதல்ல நம்ம அதுல 5 சிங்கிள் crochet. அதாவது இந்த சென்டரோட ஒரு ஹாஃப்ல வரா மாதிரி 5 சிங்கிள் crochet போட போறோம். இப்போ முதல் சிங்கிள் crochet. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த சென்டர் ஸ்பேஸ். 2 இதுல நம்ம சிங்கிள் crochet மட்டும் இல்ல டபுள் crochet, half double crochet உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ சைஸ் அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நாலாவது சிங்கிள் crochet. அடுத்து அஞ்சாவது சிங்கிள் crochet போடுறோம். இது பார்க்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஷெல் ஸ்டிட்ச் மாதிரி இருக்கும். ஆனா அது கண்டினியூஸ் செயின்ல போடுவோம். இது தனித்தனியா போட போறோம். இப்போ அஞ்சாவது சிங்கிள் crochetம் போட்டாச்சு. இப்போ இத டர்ன் பண்றதுக்கு சென்டருக்கு ஒரு சிங்கிள் crochet போடணும். சோ 5 போட்டோம் ஏற்கனவே. இதுவும் சேர்த்து இப்போ 6 சிங்கிள் crochet போட்டுருக்கோம். சோ இப்போ நம்ம இந்த சர்க்கிளோட அதர் சைடு வந்துட்டோம். இப்போ இந்த பக்கம் ஒரு 5 சிங்கிள் crochet போடணும். நான் சொன்னமா ஷெல் ஸ்டிட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா எவ்வளவு லெந்த்க்கு தேவையோ அவ்வளவு லெந்த்க்கு நம்ம செயின் போட்டுருவோம். போட்டுட்டு செயின்ல இந்த மாதிரி என்ன ஸ்டிட்ச் தேவையோ அது போட்டுட்டு அடுத்த செயின்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஃபுல்லா முடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஃப்ளாட்டா தெரியும். இப்போ நம்ம போட போற இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் எம்போஸ்ட் ஆன மாதிரி ஒரு சர்க்கிள் மேல இன்னொரு சர்க்கிள் கொஞ்சம் ஓவர்லாப் ஆயிருக்கும். சோ இப்போ நம்ம இந்த சர்க்கிள் முடிச்சிட்டோம். இத கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட சிங்கிள் crochet இருக்கு இல்லையா? அதுல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ அந்த செயின் வழியா இந்த லூப்பை 2 லூப் வழியாவும் இழுத்துறணும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ரிங் கடச்சிருச்சு. இப்போ செகண்ட் பண்றதும் இதே மாதிரி தான். திரும்ப ஃபர்ஸ்ட்ல பண்ண மாதிரி 3 செயின் போட்டுறணும். அடுத்து ஒரு டபுள் crochet. சொன்ன மாதிரி ஹூக்ல இருந்து வர third செயினுக்கு அதுக்குள்ள சேர்த்தி ஒரு டபுள் crochet. இப்போ முதல் மாதிரி செயினுக்கும் டபுள் crochetக்கும் நடுவுல இருக்க அந்த ஸ்பேஸ்ல 5 சிங்கிள் crochet ஒரு சைடு, சென்டருக்கு ஒரு சிங்கிள் crochet, இன்னொரு சைடுக்கு 5 சிங்கிள் crochet போட போறோம். சோ இப்போ ஒரு சைடோட சிங்கிள் crochet போட்டுட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ல இந்த ஒரு சர்க்கிளும் ஓவர்லாப் ஆகி வரும். அது எப்படி ஓவர்லாப் ஆகுதுன்னு நம்ம பாப்போம். சோ இந்த சைடு போட வேண்டிய 5 சிங்கிள் crochetம் நம்ம போட்டுருவோம். சோ நம்ம மாதிரி சிங்கிள் crochetலாம் உங்களுக்கு எந்த ஸ்டிட்ச் தேவையோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி. எனக்கு இது மாதிரி சின்னதா இருந்தா போதும்னு நான் எடுத்துர்க்கேன். சோ இப்போ 5 சிங்கிள் crochet போட்டுட்டோம். நம்ம மிடில்ல ஒரு சிங்கிள் crochet அந்த பக்கம் போட்டோம்ல அதே மாதிரி இந்த பக்கம் போடணும். இது எங்க போட போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட செயின் லாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிருக்க செயின் தெரியும் பாருங்க. இந்த செயினோட ஒரு லூப் எடுக்க போறோம். எடுத்துட்டு அதுல சிங்கிள் crochet போட போறோம். சோ இந்த மாதிரி பண்றது தான் இதுல ஃபர்ஸ்ட் அந்த ரிங்கையும் செகண்ட் ரிங்கையும் ஓவர்லாப் பண்ண மாதிரி வச்சிருக்கோம். சோ முன்னாடி போட்ட அந்த ரிங்ல இந்த லாஸ்ட் ஸ்டிட்ச்ல ஓவர்லாப் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி ஒரு சைடு 5 இந்த 5th மிடில்ல வரது ஓவர்லாப் பண்ணி போட்டுட்டோம். இன்னொரு சைடு திரும்ப 5 சிங்கிள் crochet போடுவோம். சோ இந்த மாதிரி போட்ட உடனே இந்த ரிங்கும் கம்ப்ளீட் ஆகும். முடிக்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிட்ச் போடுவோம். சோ அடுத்த ரிங் பண்ணும்போது திரும்ப முதல் மாதிரி 3 செயின், third செயின்ல ஒரு டபுள் crochet,
அதோட ஸ்பேஸில் இதே மாதிரி 5 சிங்கிள் க்ரோஷேட், சென்டரில் போடுற சிங்கிள் க்ரோஷேட் வந்து ப்ரீவியஸ் செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷேட் போடணும். திரும்ப இன்னொரு சைடு 5 சிங்கிள் க்ரோஷேட். ஸோ இதே மாதிரி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த ப்ரீவியஸ் செயினில் நம்ம அந்த சிங்கிள் க்ரோஷேட் போட்டதுனால இந்த மாதிரி 3D எஃபெக்டில் இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னாலும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வெறும் நம்ம இயர் சேவருக்கு இல்லை, இதை பெல்ட்டா இல்லைனா லேஸ் ஒர்க்குக்கு எதுக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு கூட கிளிப்பாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கிளிப்லலாம் மெட்டல் பேஸ் கிளிப் இருக்கும் இல்லையா, அதில் கூட ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இதுக்கு வந்து 6 ரிங் இருக்கும்போது லென்த்து கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இதோடு நிறுத்திட்டு இந்த எண்டை கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதோட டெய்லை நம்ம வந்து உள்ளே தைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த நார்மல் ரெடிமேட் பட்டன்ஸ் தான் வைக்க போகிறேன். நீங்கள் க்ரோஷெட்டில் பண்ண பட்டன்ஸ் கூட வச்சுக்கலாம். க்ரோஷெட் பட்டன் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். இப்போ நான் இந்த நார்மல் பட்டன் தான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதோட எண்டை தைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எண்டை டேப்பிஸ்ட்ரி நீடில் அந்த காது பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த இதில் கோத்துட்டு பேக் லூப்பில் மட்டும் தைச்சி விடுங்க. அப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், ஊசி தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக் லூப் வழியாக ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ, எவ்வளோ லென்த் டெயில் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தைங்க. ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க. ஸோ பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 சைடுமே நீங்கள் விட்டுருக்க அந்த டெயில் எண்டை வீவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய இதில் நான் இப்போ இந்த சென்டர் ஹோல்ஸ் ப்ளெயினாக தான் விடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பீட் ஒர்க் அந்த மாதிரி கூட ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டன் நம்ம தைக்க போகிறோம். அது இந்த ஃப்ளார் மாடலில் நம்மளுக்கு சென்டர் ஹோல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஸ்டிச்சில் வர மாதிரி கொஞ்சம் பார்த்து தைச்சிக்கோங்க. நீங்கள் இதுக்கு நார்மல் த்ரெட், ஸ்விங் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். அந்த கலர் இருந்ததுன்னா, என்கிட்ட இல்லாததுனால இந்த உள்ளேயே ஒரு லேயராக பிரிச்சுட்டு அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக தைச்சிட்டு பின்பக்கம் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த பேக் சைடு நாட் போட்டுட்டு அதோட அந்த எண்டையுமே நம்ம முதல்ல அந்த டெயில் எண்டை எப்படி இது பண்ணுமோ அந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி 2 சைட் பட்டனும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து தலையில் வைக்கிறது கான்ட்ராஸ்ட் கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளெயின் பிளாக்கில் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் நம்ம மாஸ்க் போடும்போது நம்மளுக்கு காது வலிக்காமல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட இந்த பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நான் சொன்ன மாதிரி இயர் சேவர் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு மாதிரி லேஸ், பெல்ட் எதுவாக வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.